ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் ஒரு பெரிய லாங் வீடியோ போட்டிருக்கிறேன். இது அகமதாபாத்தில் இருக்கிறோட சபர்மதி ஆஷ்ரம் தான் ஒன் டே விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சபர்மதி ஆஷ்ரம் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஆசிரம். இந்த ஆசிரம் மகாத்மா காந்தி ஸ்டார்ட் பண்ணாங்க. அகமதாபாத்தில் இருக்கிற சபர்மதி ரிவர் பக்கத்தில் இருக்கிறனால இந்த ஆசிரமோட பேர் சபர்மதி ஆசிரம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சபர்மதி ஆசிரமோட கெஸ்ட் ஹவுஸ். இங்கே நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் தங்கியிருந்தாங்க. இந்த ஆசிரம் 24 hours ஓப்பனில் தான் இருக்கும். மகாத்மா காந்தி அவர்கள் இது எப்பவுமே ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பில்டிங் ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க. இதே பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இதுதான் சபர்மதி நதி. அது கிட்ட போகிறக்கு படி கட்டி விட்டுருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு அது அலவுட் இல்லை. சபர்மதி ஆசிரத்தை சுற்றி சபர்மதி நதி, அப்புறம் நிறைய மரம் இருந்தது. அதை பார்க்கறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த மரத்தில் சிட்டுக்குருவியும் அணிலும் விளையாண்டு இருந்தது. அது பார்க்கறக்கே ஜாலியாக இருந்தது. இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் விசிட் பண்ணுவாங்க. நாங்கள் போகையிலே நிறையா ஃபாரினர்ஸ் அங்கே இருந்தாங்க. கைடு கூட அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அவங்க மகாத்மா காந்தியோட லைஃப் ஸ்டைலும், அவங்க எங்கே இருந்தார், அவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட என்னென்னலாம் இருந்ததுன்னு பார்க்கறக்கு ஆர்வமாக இருந்தாங்க. இதுதான் டாக்டர் வினோபா பாவே அவர்களோட ரூமு. இங்கே பாருங்க, சபர்மதி ஆசிரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அங்கே ஃபாரினர்ஸ் கைடு சொல்கிறது ஆர்வமாக கேட்குறாங்க. இதுதான் மகாத்மா காந்தி இருந்த ரூமு, வீடு. நான் உங்களுக்கு அப்படியே ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. இதுதான் மகாத்மா காந்தியோட ரூமு. இங்கே தான் அவர் அந்த வீலை சுற்றுவார். அங்கே மகாத்மா காந்தி ஒரு சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அது சத்தியாகிரகத்தை பற்றி சார்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் மகாத்மா காந்தி ப்ரே பண்ணல சொல்கிற ப்ரே சாங். இதுதான் மகாத்மா காந்தியோட கிச்சன். இதுதான் மகாத்மா காந்தி யூஸ் பண்ண ஒரிஜினல்ஸ். அதுக்கப்புறம் இதுதான் ரெப்ளிகாஸ். இங்கே பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஸ்பூன், தட்டு, அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி, அதுக்கப்புறம் செப்பல், தட்டு, அந்த 3 குரங்கு பொம்மைகள், இன்னும் நிறையா வச்சுருந்தாங்க. இதுதான் மகாத்மா காந்தியோட ஒய்ஃப் கஸ்தூரிபாவோட ரூமு. இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் ரூஃபெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதுதான் மகாத்மா காந்தியோட கோரியோகிராஃபி. அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அதில் கொடுத்துருந்தாங்க.
இதுதான் அவர் வந்து மெடிடேட் பண்ணுற ஏரியா. இப்போ வந்து இங்கே வந்து யார் வேணாலும் மெடிடேட் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே வந்து செப்பல் தொட்டுட்டு போகக்கூடாது, வெளியே செப்பல் விட்டுறணும். இதுதான் வந்து மியூசியம். இங்கே வந்து அவர் வந்து யூஸ் பண்ண அந்த வீலு, ரியல் வீலு, அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய டைப்ஸும் காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நியூவாக இருந்துச்சு. எல்லாரும் அதைய இன்ட்ரெஸ்டோட நியூவாக இருந்துச்சு. எல்லாரும் அதைய இன்ட்ரெஸ்டோட பார்த்தாங்க. அவர் யூஸ் பண்ண ரியல் ராட்டை. இது மாதிரியே நிறைய டைப்ஸ் வரும், நீங்க பாருங்க. இதையே நாம் டச்சே பண்ணக்கூடாது, பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும். அதனால தான் இவங்க வந்து இவ்வளோ வருஷம் ஆனாலுமே ஒரு டேமேஜும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து மகாத்மா காந்தி கிரியேட் பண்ண அருமையான நோட்ஸ். இது வந்து நேஷ்னல் லெவலில் லெட்டர் காம்படிஷன் வந்து இது பண்ணி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. யார் வந்து ரொம்ப நல்லா லெட்டர் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவரோட ஸ்டாச்சூஸ், லைப்ரரிஸ். இங்கே தான் அவர் வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருந்தார். இதுதான் அவர் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் முதல் காலத்தில். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பிக்சராக ஆட் பண்ணிக்கிறேன், பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Keep supporting.